ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை பிடிஎஸ் ஆர்மிகிள்ஸ் சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆரம்காக ஒரு ஹாரரான ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். நம்ம ஆரம் வந்து ஒரு பெரிய கேமிங்கோட ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஒயன் அதில் வந்து சிஇஓவாக இருக்காங்க. ஆரம் வந்து ஒரு ஒர்க் பண்ணுற ஒரு சாதாரணமான ஒரு லேபர் தான். இந்த இன்ட்ரோவே போதும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் பார்த்தோன்னா ஒரு ஆஃபீஸ் தான் காட்டுறாங்க. ரொம்ப மிட் நைட் ஆகிடுச்சு. அந்த ஆஃபீஸில் வந்து யாருமே இல்லை, ரொம்ப டார்க்காக இருக்குது பார்க்குறதுக்கே. அங்கே வந்து ஆரம் தான் இருக்கார். அந்த பாத்ரூமில் நின்றுட்டு அவர் ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குதுன்னு பார்க்குறாரு கண்ணாடி வழியாக. இந்த டோரை பார்த்துட்டு இப்போ பொறுமையாக வந்து ஆரம் வந்து அந்த டோரை க்ளோஸ் பண்ணலான்னு போகிறாரு. அப்போது வந்து கரெக்டாக அந்த டோரில் கை வைக்கும்போது உள்ளேருந்து யாரோ அந்த டோரை பிடிச்சி இந்த உள்பக்கமாக இழுக்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. உடனே பயந்து கையெடுத்துடுறாரு. அப்போ வந்து அந்த லைட்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. அதை பார்த்த உடனே கொஞ்சம் ஃபியர் ஆகிடுறாரு ஆரம். அதுக்கப்புறம் அவர் வந்து எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப ஹெட் பெயினாக இருக்குது. சரி சொல்லிட்டு முதல்ல இங்கேருந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டஸ்கில் வந்து உட்காந்துடுறாரு. ரொம்ப நேரமாக ஹெட்டை பிடிச்சிட்டே உட்காந்துருக்காரு. அப்போ வந்து கால் வருது. கால் எடுத்து பேசுகிறாரு. ஒயன் தான் பேசுகிறாங்க. ஹலோ. சொல்லுங்கள் மேம். நான் உங்ககிட்ட ஒரு ஒர்க் கொடுத்துருந்தேன் இல்லையா, இம்பார்ட்டண்டான ஒரு ஃபைலை ஃபில் பண்ண சொல்லி. அது முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் மேம். என் லாக்கரில் தான் இருக்குது. நான் அதோ எடுத்துகிட்டு வரேன் மேம். சீக்கிரம் வா. ஓகே மேம். இப்போ வந்து ஆரம் வந்து லாக்கர்கிட்ட போகிறாரு, அவரோட லாக்கர்கிட்ட. ஸோ கீயை வேறு மிஸ் பண்ணிட்டு வந்தேனா, மறுபடியும் போகணுமா, சரி போய் எடுத்துகிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெஸ்ட் ரூமுக்கும் போகிறாரு. போயிட்டு அங்கே நிற்கிறாரு. ஆரம் கீயை தேடிட்டு இருக்கும்போது வாஷ்ரூம்லேருந்து ஏதோ தண்ணி டேப்பு ஓப்பன் ஆகி தண்ணி கீழே போயிட்டுருக்காம சத்தம் கேட்குது. அவர் அதை பார்த்து, நம்ம டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டு தானே வந்தோம், இப்போ என்ன டேப் திறந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாஷ்ரூம் போயிட்டு திறந்து பார்க்குறாரு. டோர் திறந்து பார்க்கும்போது தண்ணி டேப் க்ளோஸில் தான் இருக்குது. ஆனால் பார்த்தா கீழே தண்ணி அவ்வளோக்குள்ளே வந்திருக்கிறது தெரியுது. இதை பார்த்துட்டு குழப்பமாக இருக்குது. அப்போது வந்து யோசிச்சுக்கிட்டே நிற்கும் போது ஆரம் ஏதோ சத்தம் கேட்குது. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்புகிறாரு. பின்னாடி எதுவுமே கிடையாது. அவர் திடீர்னு பயந்துட்டார். என்னடா இது, நம்ம வாஷ்ரூமில் நம்ம மட்டும் தான் இருக்கோம், யாருமே காணோம், ஆனால் ஏதோ சத்தம் மட்டும் கேட்குது, டேப் தானாக க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாரு. அவர் வந்து சரி கீ எடுத்துகிட்டு போவோம், நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி கீயை தேடிட்டு இருக்காரு. கீயை தேடிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த சத்தம் கேட்குது. அவர் அவ்வளோதான் அலறி அடிச்சுட்டு கீயை கிடச்சிச்சு எடுத்துகிட்டு ஓடுறார் வெளியே. வெளியே போன உடனே டப்பால்னு அந்த கதவு சாத்துது. ரொம்ப ஃபியர் ஆகிட்டு அதுக்கப்புறம் பயத்தில் எப்படி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஃபாஸ்ட்டாக அவர் ரேக்குக்கு போகிறாரு. போயிட்டு இந்த லாக்கரை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி ஃபைல் எடுத்துகிட்டு அவர் திரும்பி லாக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பும்போது டக்குன்னு முன்னாடி ஏதோ ஒரு உருவம் நிற்கிற மாதிரி இருக்குது. அவர் பயந்துட்டு கண்ணை திறந்து பார்த்தா முன்னாடி எதுவுமே காணும். அவர் ரொம்ப பயந்துட்டார். அவருக்கு ரொம்ப மூச்சு அரிக்குது. ரொம்ப பயந்துட்டு ஃபாஸ்ட்டாக போகிறாரு அவரோட கேபினாண்ட. அங்கே போயிட்டு சாவியை வச்சுட்டு சரி நம்ம ஏதோ முதல்ல எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக போகிறாரு. போயிட்டு ஒயனோட கேபினை ஓப்பன் பண்ணுறாரு. மே கமின் மேம்? எஸ் கமின். இந்தாங்க மேம் நீங்கள் கேட்ட ஃபைல். எதுக்கு இப்படி மூச்சு வாங்குது? ஒன்றும் இல்லை மேம், சும்மா தான். உண்மையாக சொல்ல, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. அப்போ எதுக்கு இப்படி மூச்சு வாங்குது? அது அது நீங்கள் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, விடுங்களேன். இப்போ சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சரின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. வாஷ்ரூமில் என்ன ஆச்சு, ரேக்காண்ட என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. நீ ஏதாவது கனவு காணியிருப்ப. இதெல்லாம் உன்னோட ட்ரீம்ஸாக தான் இருக்கும். வேலை செய்கிற நேரத்தில் கண்டதை யோசிச்சுக்கிட்டு ஃபோன், மொபைல் அது இதுன்னு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தா இப்படி தான்.
இல்லை மேம், நான் உண்மையாக பார்த்தேன். அங்கே அந்த இருந்ததுனால தானே எனக்கு இவ்வளோ ஃபியர் ஆகுது. இல்லை நான் எதுக்கு பயப்பட போகிறேன்? எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த வேலையிலேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக ஏதோ ஒரு சாக்கு சொல்லிட்டு சுற்றிட்டு கிடக்குறேன். மேம், அதனால தான் நான் சொன்னேன் உங்களுக்கு சொன்னாலும் புரியாதுன்னு. நான் இந்த வேலையை காலைல கூட வந்து பார்த்துக்கிறேன். நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன். நீ கேட்டதால தான் 2-3 நாள் நான் எக்ஸ்ட்ராவே லீவ் கொடுத்தேன். உடம்பு சரியில்லை அது இதுன்னு சொல்லி அதனாலே லீவ் போயிடுச்சு. இப்போது இன்றைக்கி நீ இதை எனக்கு முடிச்சு கொடுக்குற. முடிச்சு கொடுத்துட்டு நீ எங்கே வேணா போ. மேம், உங்களுக்கு புரியுதா இல்லையா? இங்கே ஏதோ இருக்குன்னு சொல்கிறேன். இங்கே என்ன இருக்குது? நானும் இங்கே தானே இருக்கேன். எனக்கு எதுவும் இந்த மாதிரி எதுவும் வியர்டாக இல்லையே. உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் போய் பாருங்கள், தனியாக தெரியும். எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் இங்கே ஏதோ இருக்குன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது மேம். என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க? நான் உன்னோட சிஇஓ, நீ என்னோட லேபர், ஓகேவா? ஒர்க் செய்கிறது மட்டும் தான் உன்னோட வேலை. இந்த ஒர்க்கை நீ செஞ்சு கொடுத்துட்டு நீ எங்கே வேணா போ. அதை விட்டுட்டு இந்த நொண்டி சாக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தா அவ்வளோதான் உன்னை. மேம், உங்களுக்கு புரியுதா இல்லையா மேம்? உண்மையாக தான் சொல்கிறேன் நான். நீங்கள் உங்களுக்கு அந்த இதுவும் நடந்தால் தான் தெரியும். எப்படி சொல்கிறது? நான் உங்களுக்கு சொன்னாலும் புரிய மாட்டுது. விடுங்க, ஒரு பெண்ணை முடிச்சு கொடுத்துட்டு போகணுமா? முடிச்சு கொடுக்குறேன். சரி, அப்படி என்ன தான் பார்த்த? சொன்னால் நம்ப மாட்டீங்க. இதுக்கு மேலே நான் என்னது சொல்லிட்டு விடுங்க. சொல்லு, நீ என்னத்தை பார்த்தேன்னு சொல்லு. அது நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் சரி லாக்கரில் போயிட்டு எடுத்துகிட்டு வரலான்னு போனேன். ஆனால் நான் அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன் நான் வந்து ரெஸ்ட் ரூமில் விட்டுட்டு வந்துட்டேன்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு வந்துடலான்னு போனால் அங்கே டேப் வந்து ஓப்பனில் இருந்துச்சு. ஆனால் எனக்கு நல்லா தெரியும் நான் டேப் க்ளோஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆனால் இந்த ஆஃபீஸில் யாருமே இல்லை, நீங்கள் நானும் மட்டும்தான் இருக்கோம். டேப் எப்படி ஓப்பன் ஆகும்? நான் போய் பார்க்குறேன், கதவு திறந்த உடனே டேப் சத்தம் நின்றுச்சு. ஆனால் பார்க்கும்போது டேப் சத்தம் நின்றுச்சு. ஆனால் தண்ணியெல்லாம் கீழே சிந்தி கிடந்துச்சு. அது எப்படி மூடி இருக்கிற டேப்லேருந்து எப்படி தண்ணி வரும்? யாரோ திறந்த மாதிரி இருந்துச்சு. அப்போது ஏதோ தெரியாத மொழியிலேருந்து யாரோ என் காதுகிட்ட ஏதோ பேசின மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு பயமாகவே இருந்துச்சு ஓவரா. சபாஷ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ லீவ் வேணும்னா என்ன வேணால் பண்ணுவியா? நீ சொல்கிற மாதிரி அந்த வாட்டர் லீக் ஆகுறது, அப்புறம் அந்த தண்ணி சத்தம் கேட்குறது, இது என்னோட லேடிஸ் ரெஸ்ட் ரூமில் கூட எனக்கும் கேட்டுச்சு 2 நாளுக்கு முன்னாடி. ஏன்னா நான் போய் செக் பண்ணி பார்க்கும்போது லேடிஸ் ரெஸ்ட் ரூமில் வந்து ஒரு எலி இருந்ததால் வாட்டர் டேங்கே வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் நான் கொஞ்சம் அந்த சில பல கிளினிக் பண்ணுறவங்க, ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அது சரி பண்ணிட்டேன். அங்கே இருக்க எலி நம்ம மென்ஸோட டாய்லெட்லேயும் வராமல் இருக்கும்னு என்ன நிச்சயம்? இதை ஒரு சாக்காக வச்சு நீ இப்படி ஹாரர் ஸ்டோரிலாம் சூப்பராக க்ரியேட் பண்ணி லீவ் எடுக்கிற அளவுக்கு நீ போவேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. உன்னை நான் என்னமோ நினச்சேன். நீ ஃபஸ்ட்டு உன்னோட கேபினுக்கு போய் உட்காரு. நீ வேலை செஞ்சு முடிச்சுட்டு தான் நீ வீட்டுக்கு போகிற. நான் சொன்னது தான். சரி, நான் ஒர்க்கை முடிச்சுட்டே போகிறேன். ஆனால் நான் சொன்னது பொய்ன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா நான் வெளியே வந்ததுக்கப்புறம் ஏன் டோர் அப்படி சாத்தணும்? அவ்வளோ சத்தம் கேட்டுச்சு. ஏன் உங்களுக்கு கேட்கலையா? சரி, அதை கூட விட்டுருங்க. காற்றுனால சாத்துச்சுன்னு வச்சுக்கோயேன். நான் லாக்கராண்ட போயிட்டு அந்த ஃபைலை எடுத்துகிட்டு திரும்பும் போது அந்த உருவம் என் கண்ணுக்கு தெரியணும். கருப்பாக அந்த உருவம் இருந்துச்சு, நான் பார்த்தேனே. அப்போ அது என்ன பொய்யா? இல்லை என் கண்ணு போய் சொல்லுதா? இப்போ இதுவே பேசி பேசி இப்படியே டைம் அப்படியே வந்து போகணும். அதுக்கப்புறம் நீ அப்படியே வீட்டுக்கு போகணும், காலையில் ஆகணும். அதுதானே நினைக்கிறேன். தயவு செஞ்சு உன்னோட வேலையை போய் பாரு. மற்ற எல்லாத்தையும் விட்டுரு. வேலையை தவிர்த்து எல்லாத்தையும் பண்ணுற. எனக்கு உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு என் முன்னாடி நிற்காத. இங்கேருந்து போ. உங்களுக்குலாம் சொன்னால் புரியாது, பட்டாதான் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரமும் வந்து வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்தாலும் அவருக்கு வந்து இந்த ஃபியர் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அவ்வளோ பெரிய இவங்களுக்காச்சும் ஏதோ கேபின் இருக்குது, உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே வந்து எப்படி சொல்லலாம், இருட்டாக இருக்குது. அவரோட கேபின் மட்டும் தான் எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. மற்ற எல்லாத்துலேயுமே லைட் ஆஃபில் தானே இருக்குது. ஏன்னா எல்லாத்துலேயுமே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, கரண்ட் பில் போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அவரோட ட்ரெஸ்க்குள்ளேயும் போய் உட்காந்து அவர் வந்து ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ ஒயின் தான் காட்டுறோம். இப்போ வந்து ஒயினோட கேபினோட டோர் வந்து திறக்கிற சத்தம் கேட்குது. எஸ் கமின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அங்கே கமின் யாருமே கேட்கல. ஒயின் அவங்க பாட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க கீழே பார்த்து. ஒர்க் தானே பண்ண சொன்னேன், இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு கீழே பார்த்தபடி கேட்குறாங்க. அவங்க ஆக்சுவலாக கீழே தான் ஃபுல்லாக பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க ஒர்க்கை பார்த்துக்கிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க.
சரி சரி அந்த ஃபைலெல்லாம் கொண்டு வா, நியூவாக ஒரு கேம் செட் பண்ண சொன்னேனே, செட்டிங்ஸ்லாம் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காங்க. அந்த பக்கம் ஆப்போசிட்லேருந்து ஒரு ரிப்ளையும் வரல. உன்னை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இங்கே யாருமே இல்லை. அவங்களுக்கு வந்து என்னடா இது கதவு திறக்கிற சத்தம் கேட்டுச்சு, இப்போ பார்த்தா யாருமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. சரி நம்ம கம்மியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி கழிச்சு மறுபடியும் அதே மாதிரி சத்தம் கேட்குது. இவங்க வந்து நிமிர்ந்து பார்க்குறாங்க. பார்த்தா எப்பயுமே யாருமே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ வந்து எக்ஸ்கியூஸ் மீ மேம் எஸ் கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து ஆனால் இந்த டைம் வந்து அவங்க நின்று பார்க்கல, நான் வாய்ஸ் தான் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சே தான் பேசிகிட்டு இருக்காங்க. மேம் இப்போயாவது வேலை முடிச்சியா? உனக்கு ஒரு சுத்தமாக பொறுப்பே கிடையாது. வேலையை முடிக்காமல் சும்மா சும்மா என்னை வந்து பார்த்துக்கிட்டு இருக்க. முடிச்சியா இல்லையா இப்போயாவது உன்னோட ஒர்க்கை? முடிக்கலண்ணா என்ன மேம் பண்ணுவீங்க? என்ன என்கிட்டே நெக்கலாக பேசுகிற? யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியுதா? நான் உன்னோட சிஇஓ. ஃபஸ்ட்டு கையை கட்டி பேசணும். நீ கை கட்டி தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு அவங்க ஒர்க்கை பார்த்துக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. கையை கட்டலை என்ன பண்ணுவீங்க? என்ன இவ்வளோ ஏகத்தலமாக பேசிகிட்டு இருக்க? நான் நினச்சா உன்னை வேலை விட்டே தூக்குவேன், தெரியும்ல? அப்படிதான் பேசுவேன் கொஞ்சம். என்ன பண்ணுவீங்க? அப்படிதான் பேசுவோம் கொஞ்சம். என்ன பண்ணுவேன்? என்னோட பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? நான் என்னோட ஒர்க்கில் இருக்கேன்னு பார்க்குறேன். இல்லைனா உன்னை அவ்வளோதான். உன்னை இங்கேருந்து போ ஃபஸ்ட்டு. போக மாட்டேன். என்ன பண்ணுவேன்? உனக்கு கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு தெரியாதா? உன்னோட வேலையில் பெரியவங்க, அதாவது வேலை உன்னோட போஸ்ட்லேருந்து நான் பெரிய போஸ்ட்டில் இருக்கேன், உனக்கு கொஞ்சம் கூட மரியாதை தரணும்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெஸ்கில் இருந்து வேகமாக ஏஞ்சிக்கிறாங்க. இங்கே யாருமே இல்லை. அப்போ இவ்வளோ நேரம் என் கூட பேசுனது யார்? என்னோட ட்ரீம்ஸாக இருக்கும். அவன் அப்படிலாம் பேச மாட்டான். ஐயோ என்ன நடக்குதுங்க? அவன்கிட்ட பேசி பேசி அவனை திட்டி அவன் இல்லைனாலும் அவன் இருக்கிற மாதிரி நமக்கே ஃபீல் ஆகுது போல். ஆமாம், நம்ம எதுக்கு இப்போ சிரிக்கிறோம்? ஏதோ வியடாக இருக்குது. ஃபஸ்ட்டு வேலையை முடிச்சுட்டு நம்மளும் இங்கேருந்து வெளியே போகணும். அவன் சொல்லிகிட்டு இருந்தால ஒருவேளை இதுவாக இருக்குமோ? அவன்லாம் சொன்னாலே அவன் லீவுக்காக தான் ஏதாவது புழுவான். அவன் சரியான இது உருட்டுவான். நம்மளோட வேலையில் கரெக்டாக இருக்கணும்ப்பா. ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே இப்போ கட் பண்ணிவிட்டு ஜேகே சைட் பார்ப்போம். ஜேகே வந்து இன்னும் அந்த கேம் தான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வந்து காய்ஸ் நான் நடுவில் ஜேகேன்னு சொல்லிட்டேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆரம் வந்து ஒர்க் பண்ணிட்டுருப்பார், அந்த கேம் தான் க்ரியேட் பண்ணிகிட்ருப்பார். அப்போ வந்து அவர் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கார். மறுபடியும் அதே மாதிரி வாய்ஸ் கேட்குது. இந்த வாட்டி வாய்ஸ் கேட்டுகிட்டே அவரை தொடுறா மாதிரி இருக்குது. என்ன பண்ணுற ஆரம்? என்ன இது? யார் அது? ஐயோ கடவுளே, சீக்கிரமாக முடிச்சுட்டு போகணும். வாய்ஸ் மட்டும் கேட்குது, யாருமே காணோம். சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பார்த்துட்ருக்காரு. நான் பேசுகிறது உனக்கு கேட்கலையா? யார் அது பேசுறது? இது பாருங்க, நான் சாதாரண ஆள் கிடையாது. இது பாருங்க, ஒழுங்காக இங்கேருந்து போயிடுங்க. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம ஒயின்கிட்ட போவோம். இப்போ ஒயின் அவங்க ஏதோ ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணை வந்து எடுக்கிறாங்க. பெண்ணை எடுத்த உடனே அப்படியே வந்து அது ஒரு மாதிரி விட்டு எழுதுதா, அதனால் அதை அப்படியே தூக்கி போட்டுடுறாங்க. இது ஒன்று அப்படி சொல்லி தூக்கி போட்டுடுறாங்க. அது தூக்கி போட்டோடனே அங்கே இருக்கிற அந்த ஒரு கெட்ட ஆத்மா இருக்கு இல்லையா, ஆனால் அது எப்படி சொல்கிறது, ஒரு ஆத்மா, அது கெட்ட ஆத்மாவா நல்ல ஆத்மாவா இன்ன வரையும் நமக்கு ஒன்றும் ரிவீல் ஆகலை. ஓகேவா? அங்கே ஒரு சக்தி இருக்குது, ஆவி இருக்குது. இப்போ வந்து ஒயன் வந்து கீழே போட்ட பெண் வந்து அப்படியே அந்த டேபிளுக்கு மேலே இருக்குது. இப்போ ஒயனுக்கே ஒரு மாதிரி இருக்குது, நம்ம கீழே தானே போட்டோம், எப்படிடா இது மேலே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி, சரி நம்ம வந்து வேறு பெண்ணை தூக்கி போட்டிருப்போம் போலன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அதை வச்சு எழுதிட்டு இருக்காங்க. ஆனால் இது எழுதலை. திடுக்குன்னு அவங்க வந்து அந்த பெண்ணை வந்து கீழே அப்படியே உருண்டு விழுது. அது எடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே வந்து கீழே குனிஞ்சு எடுக்கும்போது
அப்படியே யாரோ கால் வந்து தெரியுது. அது பார்த்தோன்னே செம்மையா பயந்துட்டாங்க. அப்படியே மேலே பார்க்குறாங்க, மேலே யாருமே இல்லை. ஆனால் கீழே பார்த்தா கால் மட்டும் ஒரு மாதிரி ஒரு இப்படி துடிக்கிற மாதிரிலாம் இருக்குது, கால் ஆடுற மாதிரிலாம். அது பார்த்தோன்னே செம்மையா பயந்துட்டாங்க. யாரோட காலுன்ற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு லைட்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆகி அப்படி ஆகிட்டு இருக்கு. செம்மையாக பயப்படுறாங்க. ஆனால் ஒயன் இவ்வளோ பயந்து நம்ம இப்போ தான் பார்க்குறோம். செம்மையாக வந்து லைட்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆகி அப்படி இருக்கும்போது டக்குன்னு லைட் வந்துருச்சு. வந்த உடனே ஒரு மூலையில் யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும், நீங்க யாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒயின் தொட போறாங்க. இப்போ டக்குன்னு லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. ஆஃப் ஆகி ஆன் ஆகுன உடனே அங்கே யாருமே இல்லை. அவங்க செம்மையாக பயந்துடுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரூமை விட்டு வெளியே போகணுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகிற சவுண்டெல்லாம் கேட்குது. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதனால் ஆரம்ப பார்க்க சட்டுன்னு போகணுன்னு சொல்லிட்டு அந்த கேபின் வந்து வெளியே போகிறாங்க. இப்போது ஆரம் சைடு தான் காட்டுறாங்க. ஒயின் வந்துட்டாங்க. ஆரம்ப பின்னாடிலேருந்து இப்படி தான் டச் பண்ணுறாங்க. ஏ யாரு? சரி நீயா? சாரி மேம், நீங்களா? எதுக்கு மேம் இப்படி பயமுத்துறீங்க? எனக்கும் பயமாக தான் இருக்குது. இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. என்னென்னமோ நடக்குது. யார் அந்த பொண்ணு? என்ன ஆச்சு? எதுக்கு அவள் அழுவுறா? என்னென்னமோ பேசுகிறா. எனக்கு பயமாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கும் வந்துச்சா? என்னை இங்கேருந்து காப்பாற்று. நீ தான் என்னை காப்பாற்றணும். ஐயோ மேம், நானே இங்கே பயந்துட்டு உட்காந்துருக்கேன். உட்காந்து ஒர்க் பண்ணும்போது ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு அது கூட என்ன பண்ணுறேன்னு கேட்டுச்சு. முதலாட்டி நான் அதாவது பெருசாக எடுத்துக்கல. சரி நீங்கள் சொன்ன மாதிரி பிரம்மையாக இருக்குமோன்னு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா மறுபடியும் அந்த சத்தம் கேட்டுச்சு. டக்குன்னு பார்த்தா என் மேலே கையார வைக்கிற மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக நீங்களும் அப்போ வந்துட்டீங்களா? பயந்துட்டேன். நீயாவது அந்த பொண்ணோட வாய்ஸை மட்டும் தான் கேட்டேன். நான் அந்த பொண்ணோட காலை பார்த்தேன். அந்த பொண்ணு உருவத்தை லேசாக பார்த்தேன். அவள் அழுவுறதை பார்த்தேன். அவள் எதுக்கு அழுகுறானே தெரியல. ஏதோ அழுகுறா, ஏதோ சொல்ல வரா. அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? பேய்க்கு என்ன பிரச்சனையாக இருக்க போகுது? முதல்ல இங்கே கிளம்புவோம் மேம், அதான் நம்மளுக்கு நல்லது. சரி வா, ஃபஸ்ட்டு போவோம் இங்கேருந்து. டைம் எத்தனை? 3 o'clock ஆகுது. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. போனால் எல்லா இதுவுமே எப்படி சொல்கிறதுனா லாக் ஆகிருக்கு. ஏன்னா ஒயம் வந்து சொன்னாங்க வாட்ச்மேன் கிட்டே, எதுவுமே லாக் பண்ணாதீங்க, நாங்கள் கிளம்பிடுவோம் ஒர்க்கை முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தா எல்லா டோருமே லாக்கில் இருக்குது. இதை பார்த்தோன்னே இன்னும் ஃபியர் ஆகுது. ஐயோ இப்போ என்ன மேம் பண்ணுறது? நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. என்கிட்ட இருந்த கீ எல்லாமே நான் வாட்ச்மேன் கிட்ட கொடுத்துட்டேன். அவர் தான் வச்சுருக்கிறாரு. எனக்கு எதுவுமே தெரியாது. எமர்ஜென்சி டோர் வழியாக போய் பார்ப்போமா? வா, ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. போயிட்டு அந்த டோரையும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஓப்பன் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் வழியாக கீழே இறங்க பார்க்குறாங்க. இறங்கும் போது போக போக இருட்டாகுது. ஒவ்வொரு லைட்டாக ஆஃப் ஆகிட்டே வருது. எனக்கு இன்னும் பயமாகுது. அவங்க வந்து ரொம்ப ஃபியர் ஆகிட்டு ஆரம்போட கையை பிடிச்சிட்டு என்னை விட்டு எங்கேயோ போயிடாத அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆரம் சீக்கிரம் வாங்க, கிளம்பிடலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆரமாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இப்போது எப்படியாவது நம்ம ஆஃபீஸில் ஏதோ ஒரு நடந்திருக்கு, அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்கு. நம்ம இங்கேருந்து இப்போ வெளியே போகலாம், ஆனால் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அது நம்ம காலையில் வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்கு. அந்த பொண்ணு எவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதா தெரியுமா? நீ என்ன சொல்கிற? இந்த பொண்ணு விஷயத்த நீ தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறியா இல்லையா? ஷோ மேம், அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் மேம். முதல்ல நீங்கள் வந்து தப்பிக்கிறத பார்க்கணும். பேசிட்டு போயிட்டே இருக்கும் போது ஸ்டெப்ஸில் கீழே யாரோ சூசைட் பண்ணி இறந்து போயிருக்க மாதிரி ஒரு பொண்ணு பாடி மாதிரி இருக்குது. அதை பார்த்த உடனே எனக்கு பயம் வந்துடுச்சு. பாரு, அங்கே பாரு, கீழே பாரு, யாரதோ இறந்து போன அந்த பாடி இருக்கு. ஏதோ அச்சோ. இப்போ வா, ஃபர்ஸ்ட் மேலே போகலாம், இங்கே இருக்கக்கூடாது. சரி வாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக 2 பேரும் மறுபடியும் மேலேயே போகிறாங்க. அவங்களுக்கு போகும்போது கூட பயமாக இருக்குது. பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. யாரும் ஸ்டெப்ஸில் நடந்து வரா மாதிரியே இருக்குது. என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அவள் தான் ரொம்ப பயந்துடுறாங்க. 2 பேருமே ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. மேலே போயிட்டு 2 பேரும் அவங்க கேபின்குள்ளேயே போய் உட்காடுறாங்க. வயனோட கேபின்குள்ளேயே போய் உட்காந்து மேம் இப்போ என்ன பண்ணுறது? எதுவுமே வழி இல்லை. எமர்ஜென்சி டோர் பக்கம் போனால் ஏதோ வாய்ஸ் எல்லாம் கேட்குது, மாடிலாம் கிடக்குது. ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு எப்படி இறந்தா? யார் அவளை கொலை பண்ணுது? இதெல்லாம் நம்மளோட ஆஃபீஸில் தான் நடக்குது. இது கூட நம்ம தெரியாமல் இருக்கிறோம் பார்த்தியா? இப்போ நம்ம யாரும் ஸ்ட்ராங்காக
நீங்கள் என்னன்னா அந்த பொண்ணை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க? முதல்ல இதை தப்பிக்கிறதுக்கு வழி பார்க்கணும். ஒருவேளை இப்போ செத்து போன பொண்ணு தான் இங்கே ஆவியாக சுற்றுறாளோ? இருக்குமோ? அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது வந்து சரி கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காருவோம் அப்படின்ற மாதிரி ஒயனோட கேபின்லேயே உட்காடுறாங்க. நம்ம முதல்ல இங்கே இந்த உயிரோட போகுமா ஒயன்? என்ன மரியாதை கம்மியாகுது? என்ன என்னை பார்த்து வயன்னு பேர்லாம் சொல்லி கூப்பிட்ற? என்ன ஒயன் சாவர நிலமையில இருக்கிறோம், இன்னும் நீ பந்தா காட்டிகிட்டு இருக்கிற? சரிப்பா, அப்போ நீ உனக்கு மரியாதை தான் கொடுக்கணுன்னா நீ தனியாக இருந்துக்கோ, நான் எப்படியாச்சும் வெளியே போகிறதுக்கு வழி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கிளம்புறாரு. இல்லை இல்லை, இங்கே இரு, போவாது என்னை தனியாக விட்டுட்டு. இப்போ எங்கே போச்சு வெட்டி பந்தா? எனக்கு அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம ஆஃபீஸில் என்ன தான் நடக்குதுன்னு முழுசாக நான் புரிஞ்சுக்கணும். அதுக்கு நீயும் என் கூட இருக்கணும். மொத்தத்தில் நான் சாவடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், அதானே? ஒரு அநியாயம் நடந்திருக்கு, அதை நீ அப்படியே பார்த்தும் பார்க்காதம நீ மட்டும் உயிரோடு இருக்கணும், செல்ஃபிஷாட்டாக யோசிக்கிறிய. ஓ, நான் செல்ஃபிஷாக யோசிச்சுட்டு இருந்தேன்னா இந்நேரத்துக்கு நான் உன்னை விட்டுட்டு எப்பயோ போயிருப்பேன், புரிஞ்சுதா? அதான் நீ போகிறேன்னு சொல்லிட்டல, இப்போவே சட்டுன்னு உன் வாயிலிருந்து உண்மை வந்துருச்சு, என்னை விட்டு போகிறேன் அப்படின்ட்டு. நான் வாயில் தான் சொல்கிறேன், மனசாலாம் சொல்லலை. சரி, இப்போது ஒரு டெட் பாடியை பார்த்துட்டு வந்திருக்கோம். நம்ம அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லு. இப்போ அதை நம்ம அப்படியே விட்டு வைக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணணும். அங்கே போய் ஏதாவது செக் பண்ணி பார்க்கலாமா? அது ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கலாம், ஏதாவது ஒன்று கிடைக்கலாம்ல. ஃபோன் ஆகட்டும், அந்த பொண்ணு கையிலேருந்து ஏதாவது ஒன்று இருக்கலாம். கண்டிப்பாக கிடையாது. அது பார்த்தா இப்போ இருக்க டெட் பாடி மாதிரி தெரியல, அது ஏதோ ஆத்மா மாதிரி தான் இருந்துச்சு. அது கண்டிப்பாக இப்போ நடந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. உனக்கே தெரிலனா, இந்த ஆஃபீஸில் ஒரு டெட் விழுந்திருக்கு, அது உனக்கே தெரிலனா அது நீ இல்லாதப்போ தான் நடந்திருக்கு. எனக்கும் தெரியலனா கண்டிப்பாக காசிப்ஸ் பேசியிருப்பாங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அப்படின்னு தான் எனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, ஏன்னா என்னை சுற்றி நிறைய காசிப்ஸ் கூட்டம் இருக்குது. ஒருவேளை இது இப்போ நடந்திருக்காதோ, இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குமோ? இருக்கலாம், ஒருவேளை சார் இருக்கும்போது நடந்திருக்கலாம். அது அவருக்கு தான் தெரியும். சரி, நான் இப்போ எதனா ஹெல்ப் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஃபோன் ஒர்க் ஆகுதா பாரு. என்னோடய ஃபோனில் சார்ஜ் இல்லை. நல்லது, என் ஃபோன் வெளியே இருக்குது. லேண்ட்லைனில் போடு. லேண்ட்லைன்லாம் இப்போ பவர் கட் ஆகிடுச்சு. ஓ கடவுளே, இப்போ என்ன பண்ணுறது? பேசாமல் நேரம் விடிய வரைக்கும் இங்கேயே இருப்போமா? இருக்கலாம், ஆனால் அந்த அந்த ஒரு ஆத்மா இருக்கு இல்லையா இங்கே சுற்றிக்கிட்டு, அதுக்கிட்டே கேட்போமா அதுக்கு என்ன ஆச்சுன்னு? பைத்தியமாவா நீ? அது நம்மளை பயமுறுத்துது, நம்மளை கொல்லாதுக்கு என்ன இல்லை. அது என்ன தெரியுமா சொல்லிச்சு? அதோட டெட் பாடியை பார்க்கும்போது கூட என்னை காப்பாற்றுங்க, என்னை விட்டு போகாதீங்க அப்படி தான் சொல்லிச்சு தவிர்த்து அது கூட ஏதோ உங்ககிட்ட பேச வந்திருக்கு, என்கிட்ட ஏதோ சொல்ல வந்திருக்கு, அழுது இருக்குது. அதனால தான் அது நம்மளை பயமுறுத்தணும்னா எப்படி வேணால் பயமுறுத்தலாம். இப்போ ஏதாவது எப்படி சொல்கிறது, ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்து நம்மளை பயமுறுத்திருக்கலாம், இல்லை எப்படியாவது கண்ணாடி முன்னாடி வந்து நின்று டக்குன்னு பயமுறுத்திருக்கலாம். அது பயமுறுத்தலை, அது நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று சொல்ல நினைக்கிது, அழுவுது, அதனால தான் ஃபீல் பண்ணி. இப்போ என்ன சொல்ல வர? அதுக்கிட்ட தான் கேட்டால் தான் ஏதாவது ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன் நான். சரி, நீ சொல்கிற மாதிரி வச்சுப்போம். இப்போ நம்ம எங்கன்னு போய் தேடுறது? அதுவாக வரும் நம்மளை தேடி, ஏன்னா அதுக்கு தேவையானது இருக்குது, ஏதோ ஒரு ஒன்று இருக்குது. அதனால தான் அது நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்குது. நம்ம தான் இப்போ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கோம், வேறு யாருமே இல்லை. சரி, அது வரைக்கும் இங்கேயே இருப்போம். நீ சொன்னதானே உன் கேபின் கோலையும் வந்துச்சுன்னு? அப்போ அது வரதுதான் வரலாம்ல, வரும்போது பார்ப்போம். அது கண்டிப்பாக இங்கே தான் இருக்குது, அது எங்கேயும் போகல. ஏன் இப்படி பயமுத்துற என்ன? நீ பயப்படுறியா? நீ பேசுறத பார்த்தா நீ தான் அந்த பேய், எனக்கு பயமாகவே இருக்கு. நான் பேயா? எம்மா நீ பண்ணாத, முடியலை. ஆனால் அது எதையோ ஒன்று இழந்திருக்கு, அது ரொம்ப பெருசான விஷயமா தான் இருக்கும். அப்படி என்ன பெருசான விஷயமா இருக்கும்? நான் சொல்கிறேன். சைலண்டாக அப்படி சொல்லலாம். சுமார் யார் நீங்கள்? என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது. யார் நீங்கள்? சொல்லுங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா? எதுக்கு எங்கள் பின்னாடி வரீங்க? ப்ளீஸ் பயமுறுத்தாதீங்க,
என்னை பார்த்தா பயப்படுறீங்களா? நானும் உங்களை மாதிரி தானே இங்கே ஒர்க் பண்ணவேன். என்ன சொல்கிறீங்க? என்னன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ். நான் சொல்கிறது நீங்களாவது கேட்பீங்களா? எனக்கு 2 குழந்தைங்க, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. ஆனால் என்னால் சந்தோஷமாக வாழவே முடியல. என்னோட பேர் ஷாஃபியா. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. என்னோடய ஹஸ்பண்ட் என்னை விட்டு போயிட்டார். கல்யாணம் ஆகி 2 குழந்தைய கொடுத்துட்டு. ஒரே ஒரு ஃபஸ்ட்டு குழந்த வந்து அவள் 2வது படிக்கிறான். செகண்ட் குழந்த அவள் என்னோட கை குழந்த. என்னை என்ன தெரியுமா பண்ணாங்க? கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா பேசி நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரோட பல பெண்களோட வாழ்க்கையில் இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. நல்லா பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் விட்டுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தான் என்னையும் விட்டுட்டு போயிட்டாங்க. நான் கடைசியில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த குழந்தைங்கள வளர்க்க முடியாமல். ஒரு நாளும் அந்த குழந்த பாலுக்காக கத்தி அழுகும்போது நானும் சாப்பிடாம அந்த குழந்தைக்கு எப்படியாவது சாப்பாடு போடணுமே நினச்சி கஷ்டப்பட்டு அழுது சிந்தி எல்லார்கிட்டேயும் கேட்டேன். யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணலை. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இந்த படத்துலலாம் பார்த்துருக்கீங்களா? ஒரு அம்மா குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்காம தவிக்கிற தவியை நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க. ஆனால் யாருமே அதை நேரில் உணர்ந்திருக்க மாட்டீங்க. அதுதான் எனக்கு நடந்துச்சு. நானும் பசியும் பட்னியமாகவே இருந்தேன். என்னை எல்லாருமே ஒதுக்குனாங்க. எங்கள் வீட்டில் இருக்கவங்க கிட்ட போய் நான் சொன்னான், நீ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவன் பின்னாடி தானே போனேன். எங்களை விட்டுட்டு நீ போயிருக்க, அப்போ எதுக்கு நீ எங்கள் கூட வரேன்னு சொல்லி எங்கள் வீட்டில் இருக்கவங்களே என்னை ஒதுக்கி வச்சாங்க. நானும் சாப்பிடாமலே கடைசியில் பட்னியோடைய காசும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் நான் செத்து போயிட்டேன். என்னோடய குழந்தைங்கள யாருமே வளர்க்கலை. என் குழந்தைங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்க யாராவது ஏதாவது நல்லபடியாக பார்த்துப்பாங்கன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் என்னோடய குழந்தைங்க ஒரு நல்ல இடத்துல இருக்காங்களான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. விட்டுட்டு போனேன் என்னோடய புருஷன் நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லி 2 பசங்களையும் கூட்டிகிட்டு போனான். என்னை மட்டும் அவன் ஒரே இடத்துல வச்சு அடைச்சி வச்சு ஒரு ரூமில் எனக்கு சாப்பாடே போடாமல் ரொம்ப எனக்கு சித்திரவதைப்படுத்துகிறான். என்னோடய 2 குழந்தைங்கள அவன் என்ன பண்ணானே எனக்கு இது வரையும் தெரியல. நான் பட்னியோட அந்த ரூம்லேயே நான் இறந்து போயிட்டேன். இது வரைக்கும் எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. என்னோடய குழந்தைங்களுக்கு எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு என்னோடய குழந்தைங்க தான் முக்கியம். என்னோடய கை குழந்தையும் என்னோடய சின்ன குழந்தையும் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு என்னோடய புருஷனை நான் கண்டுபிடிக்கணும். அவன் என்ன பண்ணுறான், என் குழந்தைய நான் ஒரு நல்ல இடத்துல வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்னால் என் குழந்தைய பார்த்துக்க முடியாது, ஏன்னா நான் இறந்து போயிட்டேன். என்னால் என் குழந்தைய தூக்கவும் முடியாது. எனக்குன்னு இருக்கிறது நீங்கள் 2 பேர் மட்டும்தான். என்னோடய புருஷன் எங்கே வேலை செய்கிறான்னு எனக்கு தெரியும். ஆனால் அவன் இப்போ இங்கே வேலை செய்கிறானான்னு தெரியாது. ஃபஸ்ட்டு அவன் இந்த கம்பெனியில் தான் வேலை செஞ்சிட்ருந்தான். இப்போ எங்கே இருக்கான்னு எனக்கே தெரியல. தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்னோடய குழந்தைய காப்பாற்றணும். நீங்கள் 2 பேரும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் பேசுகிறதெல்லாம் வச்சு நீங்கள் பயந்துடாதீங்க. என்னை விட்டு ஃபஸ்ட்டு போயிடாதீங்க. என் குழந்தைங்கள காப்பாற்றணும். தயவு செஞ்சு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களை நினச்சா. நான் இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. நான் இதெல்லாம் படத்தில் தான் பார்த்துருக்கேன். நான் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்கள நாங்கள் வளர்ப்போம். யூ டோன்ட் வரி சிஸ்டர். நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்க. நானும் என்னோடய ஆரம் லேபரும் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நாங்கள் உங்களோட குழந்தைங்கள காப்பாற்றுவோம். உங்கள் கெட்ட ஹஸ்பண்ட்கிட்டேருந்து உங்களுக்கு நடந்த அநியாயத்தை உங்களுக்கு இனிமேட்டு இந்த மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது. அவனை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். உங்கள் குழந்தைய நாங்கள் 2 பேரும் நல்லபடியாக வளர்க்குறோம். எங்களுக்கு நான் எப்போவுமே நினச்சிருப்பேன், எனக்கு அக்கா தங்கச்சி குட்டி பசங்க அந்த மாதிரிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னோடய பசங்களாக அந்த குழந்தைய பார்த்து வளர்க்குறேன். நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அழுவுறத நிப்பாட்டுங்க. உங்கள் குழந்தைய நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல் பண்ணுற அந்த கோஸ்ட்டுக்கிட்ட இவங்க ரொம்ப எப்படி சொல்கிறது, சமாதானப்படுத்துகிற மாதிரி ஒரு ஆறுதலாக பேசுகிறாங்க ஒயனும் ஆரமும். ப்ளீஸ் எனக்காக என்னோடய குழந்தைங்கள காப்பாற்றுங்க. அப்போ கரெக்டாக காலைல 7 o'clock ஆனதுனால மார்னிங் ஷிஃப்ட்டுக்கு எல்லாம் எம்ப்ளாயீஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் தெரியுது காலைல ஆகிடுச்சுன்னேன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அந்த உருவம் இல்லை, அங்கே மறைஞ்சிருச்சு சுத்தமாக. இப்போ ஒயன் சொல்கிறாங்க ஆரம் கிட்ட. இப்போது ஒயன் பிஏ கிட்ட கால் பண்ணி சொல்லிடலாம். இந்த மாதிரி சுமதிக்கு போய் தான் சொல்கிறாங்க. ஹலோ பிஏ,
சொல்லுங்கள் மேம். எனக்கு வந்து ஒரு கேமிங் கம்பெனியில் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. அவங்க கேமிங் எப்படி இருக்குது, அவங்க செட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குது, இது நல்லா இருக்கா, இது ப்ரமோட் பண்ணலாமா, இது எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கெட் டுகெதர் மாதிரி இன்வைட் பண்ணியிருக்காங்க. நான் ஆரம்பியும் கூப்பிட்டு போகிறேன். சரிங்க மேம், நான் பார்த்துக்கிறேன் மேம் கம்பெனியை. ஓகே. நான் ஒரு ஃபுல் டே கூட ஆகலாம், இல்லை ஹாஃப் டே கூட வந்துடுவேன். எனக்கு சரியாக தெரியல. நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே மேம். நீங்கள் பார்த்துக்கோங்க கொஞ்சம் ஆஃபீஸை. ஓகே மேம். இப்போ வந்து ஒயன் வந்து சரி வா போகலாம் அப்படின்ற மாதிரி ஆரம் கிட்ட சொல்கிறாங்க. ஆரமும் சரி வா சீக்கிரம் போகலாம், அவனை கண்டுபிடிச்சே ஆகணும், இந்த மாதிரி பசங்களாம் இருக்கிறதுனால தான் பசங்களுக்கே கெட்ட பேர் வருது சே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆரமும் வந்து வராரு. ஒயனும் ஆரமும் வந்து காரில் போகிறாங்க. இப்போ நம்மக்கிட்ட அவன் எப்படி இருப்பான்னு தெரியாது, அவனோட ஒரு எவிடன்ஸும் தெரியாது, அவனோட ப்ரூஃப் எதுவுமே, அவன் எப்படி இருப்பான், என்ன மாதிரி இருப்பான், அவனுக்கு எவ்வளோ ஏஜ் ஆகுது எப்படின்னு ஒரு கெஸ்ஸே இல்லை. அதனால் நம்ம பிஏ கிட்டே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து பிஏக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அவங்க தான் 10 வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ பிஏ. சொல்லுங்கள் மேம். இந்த டேவிட்னு நேமில் வந்து எவ்வளோ பேர் வந்து நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க லிஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் சென்ட் பண்ணி வரீங்களா? 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்லைனா ஒரு 5 வருஷம் அந்த மாதிரி ரொம்ப ஓல்டாக இருக்கும் இல்லையா? ஆமாம் மேம். அந்த மாதிரி இருக்கிற எல்லா லிஸ்ட்டும் டேவிட்னு இருக்கிற நேமில் எல்லா லிஸ்ட்டையும் நீங்கள் அமுச்சு விட்ருங்க. சரிங்க மேம். இப்போது ஒரு 5 மினிட்ஸில் அமுச்சிடுறேன் மேம். ஓகே. தேங்க்யூ மேம். 2 மினிட்ஸ்லேயே வந்து அந்த பிஏ வந்து அமுச்சு விட்ருப்பாரு. அதெல்லாம் பார்த்து சரி இவன் அட்ரஸ்லாம் கூட அமுச்சு விட்ருக்காங்க, போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒயனும் வந்து போகிறாங்க காரை எடுத்துகிட்டு. போயிட்டு பார்க்கும்போது அந்த வீட்டில் வந்து அவங்க ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்போ காலி பண்ணிட்டு போனாங்க? அவங்க காலி பண்ணிட்டு போய் 2 மாதம் ஆகுதுமா. நீ என்னம்மா எப்போ வந்து கேட்குற? 2 மாதம்தான் ஆகுதா? எங்கே போனாங்கன்னு தெரியுமா சார்? அதெல்லாம் தெரியாதுமா. வேணா அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான், அவன் நம்பர் கொடுக்குறேன் கேட்டுப்பார். கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனா சொல்கிறாங்க. அந்த அங்கிளும் வந்து நம்பர்லாம் கொடுக்குறாரு. எதுக்கு நீங்கள் அவனை தேடுறீங்க? அது ஃப்ரெண்டு அதான். ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிளும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்களும் வந்து ஒயனும் ஆரமும் வந்து போயிட்டு கால் பண்ணி பேசுகிறாங்க இந்த மாதிரி அந்த நம்பருக்கு. இந்த மாதிரி டேவிட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் என் ஃப்ரெண்டு தான். நீங்கள்? நான் இதுக்கு முன்னாடி அவர் ஒர்க் பண்ண கம்பெனியோட சிஇஓ. அவர் வந்து நல்லா ஒர்க் பண்ணதுனால அவார்ட் கொடுக்குறாங்க ஃபங்க்ஷனுக்கு. அதுக்காக அவரை இன்வைட் பண்ணுறதுக்காக கூப்பிட்ருக்கோம். இந்த மாதிரி சில பேர் நல்லா ஒர்க் பண்ணதுக்காக அவங்களுக்கு ஓல்டஸ்ட்டு இதுவெல்லாம் கொடுக்குறாங்க. அதனால் அவரோட லிஸ்ட்டும் வந்திருக்கு. அதனால் அவர் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவன் வந்து இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸை சொல்கிறாரு அவர் ஃப்ரெண்டு. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து 2 பேரும் வந்து போகிறாங்க. ஆரம் வந்து போயிட்டு கதவு தட்டுறாரு. அப்படி தட்டும்போது ஒரு பொண்ணு தான் வந்து ஓப்பன் பண்ணுது. அந்த பொண்ணு வந்து அந்த டேவிடோட 2வது ஒய்ஃபு. யார் வேணும்? இங்கே டேவிட்னு யாராவது இருக்காங்களா? என் ஹஸ்பண்ட் தான். நீங்கள்? அதான் அவர் நல்ல கம்பெனியில் கேமிங் கம்பெனி ஒன்று இருக்குது, அவர் செம்மையாக ஒர்க் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட் மாதிரி வச்சுருக்காங்க, இன்வைட் பண்ணுறாங்க. அவங்கள கார்டு கூட கொடுத்துருந்தாங்களே. அப்படியா? எனக்கு எதுவும் சொல்லலையே. அவர் இப்போ வீட்டில் இருக்காரா? அது வீட்டில் தான் இருக்கார், ஆனால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு, நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்து. இல்லை அவர்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். தனியாவா? ஏன், எதை பற்றி பேசணும்? இல்லை அந்த ஆஃபீஸ் கம்பெனி பற்றி தான் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு அவர் கெட் டுகெதர் மாதிரி ஒரு சின்னதாக இன்வைட் பண்ணியிருக்காரு. அவங்க வந்திருக்காங்களா வரமாட்டாங்களா, வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியல, அதுக்கு தான். சரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உள்ளே கூப்பிட்றா. டவுட்டோடையே பார்க்குறா 2 பேரையும். இவங்களும் வந்து உள்ளே போய் உட்காடுறாங்க. குழந்தைங்க எங்கன்னா இருக்குதான்னு சுற்றி முற்றி பார்க்குறாங்க, ஆனால் எங்கேயுமே குழந்தைங்க இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணும் போயிட்டு டேவிட்டை எழுப்பி விட்டு கூட்டிகிட்டு வரா. அவங்க ஒய்ஃபும் போயிட்டு டேவிட்டை கூப்பிட்றாங்க. டேவிட் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வராங்க. நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லையே அப்படின்ற போது ஒயன் வந்து சொல்கிறாங்க, நீ என்ன பார்த்துருக்க மாட்ட, ஆனால் என்னோடய ஃபாதரை பார்த்துருப்ப. ஹாரி தெரியுமா? முன்னாடி நான் ஒர்க் பண்ண கம்பெனியோட சிஇஓ ஹாரி.
நீங்கள்? நான் அவரோட பொண்ணு தான். அவர் உடம்பு சரியில்லாததுக்கப்புறம் நான் தான் கம்பெனி டேக் ஓவர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக உங்கள் ஒய்ஃப் இறந்துட்டாங்க தானே, ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்? ஆமாம். அதை பற்றி நீங்கள் ஏன் கேட்குறீங்க? இல்லை, அதனால் குழந்தைங்கள பார்த்தா உங்களுக்காக ஸ்பான்சர் பண்ணலான்னு நினைக்கிறோம். நீங்களும் கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வேறு அவார்ட்லாம் கொடுக்க போகிறாங்க, நீங்கள் நல்லா ஒர்க்கர் சொல்லிட்டு. அதனால தான் இன்வைட் பண்ணலாம்னு வந்திருந்தோம். எங்கே உங்கள் குழந்தைங்க? குழந்தைங்க உள்ளே தான் இருக்காங்க. அப்படியா? சரி, கூப்பிடுங்க. தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்களேன். குழந்தைங்க உள்ளே தான் இருக்காங்க. இல்லை, கண்ணில் பார்த்தா தான் ஸ்பான்சர் பண்ண முடியும். அப்படியா? போய் குழந்தைங்க அதுங்களை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேவிட்டை சொல்கிறாங்க. அப்போ வந்து சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள போய் எழுப்புது அந்த பொண்ணு. ஏய், எழுந்துரு, நேரம் கெட்ட நேரத்தில் தூங்கிட்டு ஏந்திரே. என்னம்மா, எதுக்கு இப்படி பண்ணுங்க? எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் உன்னை என்னை அம்மானு கூப்பிடாதேன்னு. நான் உனக்கு அம்மா கிடையாது, புரிஞ்சுதா? உங்கள் அம்மா இறந்துட்டா. ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் சரியாக சாப்பாடு கூட போட மாட்டீங்க. எங்கள் அம்மா இருந்திருந்தா இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போதான் பேசிகிட்டு இருந்த, சூடு வச்சுருவேன். எழுந்துரு. நான் லேட்டாக தான்மா நைட்டு தூங்குறேன், வேலையெல்லாம் முடிச்சுட்டு. நீங்கள் படிக்க கூட வைக்க மாட்டீங்க, என்னை வேலை வாங்குறீங்க. இதுக்கு என்ன ஹாஸ்டல்லையாச்சும் சேர்த்து விட்டுடலாமே. ஓ, உனக்கு அதுக்கு வேறு தனியாக ஃபீஸ் கட்டணுமா? எழுந்து வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து அந்த கை குழந்தை வந்து ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரி 3 இயர்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் ஓரளவுக்கு நடக்கிறா அந்த பாப்பா. அவளையும் கூட்டிகிட்டு வரா இந்த பொண்ணு, ஃபர்ஸ்ட் பொண்ணு. என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் கிட்ட கேட்குறா. வாமா, உன்னை பார்க்க வந்திருக்காங்க. என்னையா? யாருப்பா? தோ இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே டோர் லாக் பண்ணுற சத்தம் கேட்குது. அப்போது அவங்க வந்து போயிட்டு கதவு திறக்கிறாங்க அந்த லேடி. யார் சார்? எதுக்கு வந்திருக்கீங்க? தள்ளுமா. யார் அந்த குழந்தைய? யார் அது கிட்னாப் பண்ணிட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறது? யார்? என்ன சொல்கிறீங்க? அவங்க எங்கள் குழந்தைங்க. என்னம்மா என்ன சொல்கிறீங்க? உங்கள் குழந்தையா? இது உங்களோட செகண்ட் ஒய்ஃப் தானே? ஆமாம் சார். நீங்கள்? உங்கள் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் எதுவுமே பேசாமல் ஜீப்பில் ஏறுங்க. சார், நான் எதுவும் பண்ணல. நீங்கள் தான் அவங்களுக்கு சாப்பாடே போடாமல் கல்யாணம், நீங்கள் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்கீங்க, ஒரு சாப்பாடும் போடாமல் எதுவும் போடாமல் அவங்கள ஒரு ரூம்லேயே அடைச்சி அவங்கள பட்னி போட்டு அவங்கள சாவடிச்சிருக்கீங்க. அந்த குழந்தைங்கள பிளாக்மெயில் பண்ணுறீங்க. சின்ன பசங்க, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நீலாம் ஒரு புருஷன், அவனுக்கு அதுக்குள்ளே 2வது கல்யாணம் கேட்குது. எல்லாம் அந்த குழந்தைய மட்டும் விட்டு அந்த பையனையும் அந்த பொண்ணையும் உள்ளே ஏற்றுங்க ஜீப்புக்குள்ளே. அப்போ வந்து ஹாரமும் ஒயனும் பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன, உனக்கு அவார்ட் கொடுத்துட்டு வேறு ஸ்பான்சர் வேறு பண்ணுறாங்களா? கொலை பண்ணியிருக்க, குழந்தைங்கள டார்ச்சர் பண்ணுற, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை சி அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து திட்டுறாங்க காரி துப்புற கணக்கா. அவன் வந்து முறைக்கிறான். ஏய், என்ன முறைக்கிற, போடா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து சொல்கிறாரு. ஒயன் பார்த்துட்டு, நீ இதுக்கிட்ட இவ்வளோ கோவப்படுற அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் அப்படி தான் அப்படின்ற மாதிரி ஆரம் பார்த்துட்ருக்காரு. அப்புறம் அரெஸ்ட் பண்ணியும் அவங்கள வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நீங்கள் எல்லா எவிடன்ஸையும் வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துட்றீங்க ஒயன். அதுக்கப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டு, சரி இப்போ வேண்டாம், ஆனால் நைட் டைமில் வருவான்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு, குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் காட்டுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆரம்பு. அதுக்கு ஒயன், நானும் அதான் சொல்லலான்னு இருந்தேன். ஃபஸ்ட்டு அந்த குழந்தைங்கள நம்ம எப்படி சொல்கிறது, நம்மளோட அன்பை, ரியலான அன்பை காட்டணும். அவங்க ஃபேக்காக இவ்வளோ நாள் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க, அதுதான் அன்புன்னு அந்த குழந்தைங்களும் நம்பிக்கிட்டு இருந்திருக்காங்க. நம்ம ஒரு அன்பை காட்டணும். அவங்க அம்மா முன்னாடி ஃபஸ்ட்டு போய் நிப்பாட்டி, அவங்க அம்மா என்னதான் கண்ணுக்கே தெரியலனாலும் அந்த ஒரு அம்மாவோட அந்த ஃபீல் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அவங்க அம்மா ஃபீல் பண்ணுறது, அம்மா இல்லைனா கூட அம்மா இருக்கிற இடத்துல அந்த குழந்தைங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும் தெரியுமா? அது என்ன சொன்னாலும் அது கிடைக்காது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அந்த குழந்தைங்கள போய் அவங்க அம்மா கிட்ட வந்து பேச வைக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ண வைக்கலாம். சரி ஒயன், பாப்பா இங்கே வா. என்ன அங்கிள்? என்னடா தங்கம்? இல்லை, தங்கச்சி பேர் வெண்ணிலா அங்கிள்.
நல்ல பேராக இருக்கே, 2 பேரும் பிரைட்டாக இருக்கீங்க போலையே. சரி, அங்கிள் கூட வரீங்களா? எங்க அங்கிள்? நீங்கள் யாருன்னே தெரியாதே. அப்போது ஒயன் வந்து, இங்கே பாரு. இப்போது உனக்கு வந்து நாங்கள் தான் அம்மா அப்பா, ஓகேவா? உன்னோட அம்மா அப்பாவை நீ எங்களை ஏற்றுக்கிறியா? நான் உங்களை நல்லா பார்த்துப்பேன். இப்போ இருந்த அம்மா அப்பாவோட நாங்கள் நல்லா பார்த்துப்போம். உனக்கு பிடிச்ச சாக்லேட்டு எல்லாமே வாங்கி தருவோம். உனக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய வைப்போம். நீயா இருக்கலாம். நீ யாரை பார்த்தும் பயப்பட வேண்டாம், ஓகேவா? இப்போ உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். உனக்கு நீ பார்க்குறியோ இல்லை ஃபீல் பண்ணுறியோ, உனக்கு தெரியுதோ தெரியலையோ, ஆனால் அந்த இடத்துல உனக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். எங்கள் கூட வரியா? வரேன். ஆனால் நீங்கள் அவங்கள மாதிரி எங்களை டார்ச்சர் பண்ண மாட்டீங்கல்ல? கண்டிப்பாக கிடையாது. நீ குட் கேர்ளாக இருக்க, சொன்னோடனே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற. ஆனால் இங்கே ஒருத்தர் நிற்கிறாரு பற்றி ஆரம்னு, அவர் ஒரு பேச்சும் கேட்க மாட்டார். நான் கத்திக்கிட்டு கிடக்கிறதா இருக்குது ஆஃபீஸில். ஒரு வேலை செய்ய சொன்னால் செய்யவே மாட்டார். அவரை பற்றி நான் புகழ்கிறேன், அதனால தான் ஒரு சவுண்டு விட்டுட்ருக்காரு. சரி வாங்க, 2 பேரும் வாங்க போகலாம். அப்போ வந்து ஆரம் பார்த்து வாங்கிட்டு இருக்கிறாங்க, எந்த கேப்பில் நான் உனக்கு புருஷனானே நீ என்னை பார்த்து அம்மா அப்பான்ற? இல்லை, நம்ம தான் அந்த ஸ்தானத்துலேருந்து அவங்கள பார்த்துக்கணும்னு சொல்ல வந்தேன். அது சரிதான், நீ வந்து சும்மா சொன்ன மாதிரி தெரியலையே. வேறு வழி, அவங்களுக்கு அம்மா அப்பா இல்லைன்னா அவங்க எப்போவுமே ஃபீல் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால தான் சொன்னேன். ஆனால் நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, ஓடு. சரி, நம்பிட்டேன். உன்னை பற்றி எனக்கு தெரியாது. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க 2 பாப்பாவையும். அவங்க 2 பேர் க்யூட்டாக இருக்காங்க, அழகாக இருக்காங்க, குட்டியாக இருக்காங்க. ஆனால் ரொம்ப அடி வாங்கியிருப்பாங்க போல். கை காலெல்லாம் அங்கங்கே சூடாக வச்சுருக்கிறதெல்லாம் தழும்பு தெரியுது. அதை பார்க்கும்போது ஒயனுக்கும் ஆரம்க்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. நல்லா ட்ரெஸ்லாம் வாங்கி தராங்க, நல்லா ஃபுட்டு வாங்கி தந்து நல்லா சாப்பிட வச்சு நல்லா பார்த்துக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மணி அந்த மாதிரி ஆகுது. அப்போ வந்து சரி இப்போ கரெக்டாக இருக்கும், கூட்டிகிட்டு போகலாமா? இப்போ போகலாமா? உங்களோட அம்மாவை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் உங்கள் அம்மா அப்பா தான். ஆனாலும் இப்போ தான் உங்களோட அம்மாவை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க வர போகிறாங்க. எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அவங்களோட வாய்ஸ் மட்டும் தான் நீங்கள் இப்போ கேட்க போகிறீங்க. நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க பாருங்கள், உங்கள் அம்மா தானே. அப்படியா? அப்போ உடனே போகலாம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆஃபீஸ்க்கு போகும்போதே வந்து எப்படி சொல்கிறதுனா, லைட்லாம் ஆஃபில் தான் இருக்குது. ஆனால் அந்த பாப்பாங்க கால் எடுத்து வச்சோடனே லைட்லாம் தானாகவே ஆன் ஆகுது. அந்த பாப்பாங்களுக்கெலாம் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னடா இது, நம்ம கால் வச்சோடனே லைட் ஆன் ஆகுது அப்படி சொல்லிட்டு ஜாலியாக இருக்குது அந்த பாப்பாங்களுக்கு. ஆனால் ஒயனுக்கும் ஆரனுக்கும் மட்டும்தான் தெரியும் இது அம்மா பாசம்னு சொல்லிட்டு. அவங்களும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இது நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லிகிட்ருக்கு. அப்போ வந்து காற்று சில்லுன்னு அடிக்குது. அந்த பாப்பா கிட்ட அவங்க அம்மா பேசுகிறாங்க. தங்கம், அம்மா எப்படி இருக்கடா? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் தங்கம். உங்களை பார்க்கவே முடியல. என்னை பார்க்க முடியாதுடா. உங்கள் குரல் அப்போ மாதிரியே இருக்கு. அந்த நாயை பற்றி சொல்லாத. நான் அப்பாவை சொல்லலை, அப்போ கேட்ட மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன். என் அழகு குட்டிங்க சந்தோஷமாக இருக்கணும். இவங்க தான் இனிமேல் உங்கள் அம்மா அப்பா. இவங்க உங்களை நல்லா பார்த்துக்குவாங்க. நீ பயப்படக்கூடாது. தங்கச்சி நல்லபடியாக பார்த்துக்கணும். தங்கச்சிக்கு என்னை பற்றி எதுவுமே தெரியாது. அம்மா நீங்கள் கவலைப்படாத, நாங்கள் நல்லா இருப்போம். இவங்க நல்லா பேசுகிறாங்க, நல்லா எங்களை பார்த்துப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இவங்க ஜாலியாக இருக்காங்க. ஆரம் அங்கிள் ரொம்ப ஜாலியாக இருக்காரு. அவரோட டிம்பிள் ஸ்மைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ஒயன் இருக்காங்களே, அவங்க ரொம்ப ரூடாக இருக்காங்க. ஆனால் எங்களுக்காக தான் அவங்க ஸ்மைலே பண்ணுறாங்க. அவங்களோட கேமிங் ஆஃபீஸில் நாங்கள் போய் கேம் விளையாடுவோம். நீ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கடா தங்கம். நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் மேலே கடவுள்கிட்ட போய் எங்களுக்காக ப்ரே பண்ணுங்க. நாங்கள் கீழே இருந்து கடவுள் சாமியை பார்த்து நாங்கள் ப்ரே பண்ணுவோம். நீங்கள் ஃபீல் பண்ணாமல் போயிட்டு வாங்க. குட்டி பாப்பாவை நான் பார்த்துக்கிறேன். இப்போ இவனுக்கு பொறுப்புணர்வெல்லாம் வந்துச்சு.
இப்போ வந்து இந்த 2 குட்டி பசங்க இருக்காங்க இல்லையா? அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 2 பேரும் நல்லா தான் பேசுகிறாங்க, நல்லா தான் ஜாலியாக இருக்காங்க. ஆனால் ஏன்டா இன்னும் ஒரு ஒண்ணாவே இருக்க மாட்றாங்க அப்படின்னு நினச்சி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒயனோட கையை அவங்க பிடிக்கிறாங்க. பிடிச்சி இப்படி இழுத்துட்டு, இந்த பக்கம் ஆரமோட கையும் பிடிச்சி இழுத்துட்டு 2 பேர் கையும் வந்து ஒன்று சேர்க்குற மாதிரி வச்சுட்டு, இவங்க 2 பேரும் அக்கா, தங்கச்சி 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒயனும் ஆரமும் பார்க்குறாங்க. அவங்களும் வந்து ஐ கான்டாக்ட் வச்சு அவங்களும் சிரிக்கிறாங்க. இதோட இந்த ஒன் ஷாட் அப்படியே முடியுது. இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செம்மையா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு சூப்பராக போட்டிருக்கோம்ப்பான்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், இந்த இடத்துல நீங்கள் இப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒன் ஷாட்டோ இல்லை எஃப்எஃப்ஓ இல்லை பார்ட்ஸ் எல்லாமே வரும். சரி, ஓகே காய்ஸ், பாய், டாட்டா, சராங்கியோ, லவ் யூ. இந்த வீடியோ விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று ஒன்று சொல்லிக்கிறேன். லைக் பண்ணாத எல்லோரும் லைக் பண்ணிவிட்டு, அப்புறம் ஷேர் பண்ணாத எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒன் ஷாட் ஆகட்டும், ஷார்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, ஓகே, பாய் காய்ஸ், சராங்கியோ, டாட்டா. பாய் பாய் சராங்கி, டாட்டா. நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டில் பார்ப்போம்.